நடிகர் சூர்யாவோட நடிப்பில் சுதா கங்காராவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் சூரரை போற்று படம் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நடிகர் சூர்யா அவர்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தது. இப்போது இந்த படத்தை பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் ஹீரோவாக நடித்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி படம் இந்த வாரம் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. லாஸ்ட் நைட் படக்குழுவினர் இந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட் தியேட்டரில் பார்த்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மற்றும் சுதா கங்காரா அவர்கள் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர்கள் அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க கார்த்திக் சுப்ராஜோட படத்தோட கெட்டப்பில் வந்திருக்காரு. சூர்யா, ஜோதிகா மற்றும் படக்குழுவினர்லாம் சர்ஃபிரா படத்தோட ஃபைனல் அவுட்புட் லாஸ்ட் நைட் தியேட்டரில் பார்த்துருக்காங்க. நடிகர் தனுஷோட நடிப்பில் ராயன் படத்துக்கு சென்சார் போர்டு ஏ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. படம் ஒரு இன்டென்சிவ் ஆக்ஷன் படமாக இருக்க போகுது. அவருடைய 50வது படம்ன்றதுனால அவரே ஏற்காரு. இந்த மந்த் எண்ட் ஜூலை 26ஆம் தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மலையாளம் சினிமாவோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆன படம் 2018 மூவி. 2018 மூவி இயக்கிய டைரக்டர் ஜூட் அந்தோனியோட அடுத்த படத்தில் சிம்பு அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காரு. படம் ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு இப்போ டிஸ்கஷன் நடக்குது. ஏஜிஎஸ் தில்ராஜுன்னு பல ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வரதா நியூஸ் வெளியாகிருக்கு. இப்போ இந்த படத்தில் மோகன்லால் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலும் மற்றும் ஒரு பிக் பேன் இண்டியா ஸ்டார் நடிக்க போகிறதாகவும் நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் சிம்பு அவர்களுக்கு அவருடைய கெரியரில் இந்த படம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் இதுவும் வெளியாகலை. நடிகர் சிம்பு அவர்கள் STR 48 படம் தேசிங்கு பெரியசாமியோட இயக்கத்திலும் இப்போ அவர் தகுலை படத்தில் மணிரத்னமோட இயக்கத்திலும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்கமிங்காக 2018 படத்தை இயக்கிய டைரக்டர் ஜூட் அந்தோனியோட படத்தில் நடிப்பார். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தமிழ் ப்ரொடக்ஷனில் ஒரு முக்கியமான ப்ரொடக்ஷன். கொஞ்ச நாளாகவே தமிழ் சினிமாவில் இவங்க நிறைய படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இவங்க லாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மெர்சல். அது அவங்களுடைய 100வது படமாக இருந்தது. இப்போது 101வது படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. 101வது படத்துக்கு அடுத்ததாக 102, 103 நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது 100வது படத்துக்கு அடுத்ததாக இப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண 101வது படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படம் தமிழ் டப்பில் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று கிளாடியேட்டர் 2. கிளாடியேட்டர் 2 படம் நவம்பர் 22ஆம் தேதி இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. இந்தியாவில் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்குன்னு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இப்போ அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் ஹீரோவாக நடித்து அடுத்ததாக அவர் இயக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் டீன்ஸ் படத்தோட ரீசெண்ட் போஸ்டரில் எல்லாத்துலேயுமே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தோட டிக்கெட் ஒன்லி 100 rupeesனு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது ப்ரீ புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்கு. ப்ரீ புக்கிங்கில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே 100 ரூபாய் கிடையாது. 160, 150ன்னு 150 ரூபாய்க்கு மேலே தான் டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது. படக்குழுவினர் 100 ரூபான்னு எல்லா போஸ்டர்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திபன் அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி சியான் விக்ரமோட நடிப்பில் அடுத்த படம் தங்கலான் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வெளியாக இருக்க ட்ரெய்லரில் ரிலீஸ் தேதி எதிர்பார்க்கலாம். நடிகர் சியான் விக்ரமோட தங்கலான் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.